டேய் மச்சான், அந்த முத்துகருப்பன் இருக்கான்ல, யாரா? அஜய்டா, அவன் கூட போறான்டா. புர்றா அவனை வேற வேணா பார்த்துட்டு வளர்ட்டுக்கடா. அண்ணா அண்ணா என்ன பாருண்ணா. சொல்றா. நீ கொடுக்குற ட்ரக்ஸ் எல்லாம் என்கிட்ட சேல் பண்ண வந்தா யாரும் வேணாம்னு சொல்றாங்கண்ணா. இன்னொன்று மூஞ்சி அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி முத்துக்கருப்பன் வேலை பார்த்தான். அவனால் செம்மையாக சம்பாதிச்சேன். என் வாழ்க்கை தீர நல்லா சம்பாதிச்சேன். நீ வந்ததான் வந்த. இங்கே பாரு, ப்ராஜெக்ட் இல்லாமல் உட்காந்துருக்கேன். எவ்வளோ அசிங்கம் எனக்கு. உன்னால் 2-3 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? அடுத்த வாட்டி நான் ட்ரக்ஸ் ஒழுங்கா சேல் பண்ணலன்னா அப்புறம் கேளுங்க என்ன. தம்பி, ஏதோ தப்பாக பண்ணுறேன்னு தோணுது. தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை பயிர் எடுத்துருவேன். என்னடா நக்கலா சிரிக்கிற? சலினா. மச்சான், நான் அஜய் முத்துகருப்பன் கூட பார்த்தேன்டா, நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் அவ்வளோ போதையெல்லாம் இல்லைடா. டேய், நீ எவனையாவது போதையில் பார்த்து உளராதடா. எனக்கு அவன் தான் மட்டும் தெரிஞ்சுன்னு வையேன், என் குணம் என்னன்னு உனக்கே தெரியும். மச்சான், நீ லூசு மாதிரி இதெல்லாம் போய் எஸ்கேட்ட சொல்லிட்டு இருக்காத. அவன் 1-2 வந்து நிற்பான். அவன்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன்டா. எனக்கே அவன் மேலே காண்டா தான் இருக்கு. ஆமாம் மச்சான், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. நான் அடித்து சொல்கிறேன், முத்துகருப்பன் அஜய் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். ஒரு நாள் தெரிய வரும் பாரு. ஏய், ஃபோன் ஆடுறா. ஹலோ. சரிடா, ஓகேடா, அப்படியே விஷயம். ரைட்ரா, மார்னிங் பார்ப்போம்டா. மாப்பிள்ள கர்ப்பா அஜய் கூட இருக்கான். அவனை அப்படியே கூப்பிட்டு வந்துரு. நாளைக்கு பசங்களை கூப்பிட்டு போய் தூக்கிட்டு வந்துடலாம். தூக்கிட்டு வா. ஏய், நாளைக்கு நான் வெளில போகிறேன், சரியா? சும்மா வீட்டு பக்கம்லாம் வந்துட்டு இருக்காது. ஓகேண்ணா. நானே ஃபோன் பண்ணுறேன். சும்மா தோண ஃபோன் பண்ணாத, சரியா? ஓகேண்ணா. போ. முத்தே, முத்தே. யார் அது? முத்தே. முத்துன்னு கூப்பிடுறாங்களே. அஜய் இந்த மாதிரி கூப்பிட மாட்டானே. சரி, யாருன்னு போய் பார்ப்போம். முத்தே, வெள்ளவாடா. முத்தே. முத்தே. யாரா நீங்க 2 பேரும்? நீ தான் முத்தா? ஆமா, நான் தான் முத்து. என்ன ஒன்னாதான் தூக்கிட்டு வர சொன்னாரா? டேய், என்னடா 2 பேர் பேசிக்கிட்டீங்க? டேய், வெள்ளை யாராவது வராங்களான்னு பார்த்துக்கோ. நீயும் அஜய் என்னென்ன வேலை பார்க்குறீங்கன்னு என் பாஸுக்கு தெரியும். ஒழுங்கு மாதிரியே என் கூட வா. என்ன தெரியும்? என்னடா திமிரு மயிரா பேசிட்டு இருக்க? என்ன முறைக்கிற? அங்கிள், உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது அங்கிள். அவனும் என் வீட்டில் தான் அங்கிள் இருக்கான். நீங்களும் இப்படி இருக்கீங்களா? அவனும் அங்கே மாட்டிக்கிட்டான். என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அங்கிள். எனக்கும் கஷ்டமாக இருக்கு அங்கிள் உங்கள் நிலைமையை பார்க்கக்குள்ள.
சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. ஹலோ தலைவா, என்ன அவனை போட்டாச்சா? போட்டாச்சு ப்ரோ. உன் தோஸ்து எல்லாத்தையும் வளரிட்டான். நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீ வரலன்னு வையேன். அஜய் இங்க வந்துடாதடா. அவன் வந்தா அவனை பணத்தை கூட வாங்க போட்டுருவாங்க. முடியாது. வேணாண்டா, நீ வந்துடாத. ஓகே ப்ரோ. எப்பா என்னப்பா ஃபோன் வந்ததுலேருந்து முகமே ஒரு மாதிரியா இருக்கு. அங்கிள் ஒரு 5 நிமிஷம் அங்கிள் போயிட்டு வந்துடுறேன் அங்கிள். தேவைப்பட்டா எதுக்காவது ஃபோன் பண்ணுறேன், கொஞ்சம் வாப்பா. என்னடா நீயும் ஆளும் கூட்டாளிங்களா? அவன் என்னவோ என்கிட்ட லட்ச லட்சமாக காசு வாங்கிட்டு ஒன்றை போகிறேன்னு டிமிக்கி காட்டுறான். இப்போ நான் உனக்கு டிமி காட்டேன். பொம்பளை புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒழுங்கிட்டியே, இப்படி எலி மாதிரி வந்து சிக்கிட்டியடா. தர்றான். இந்த தொழிலில் நான் 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னைக்கு என் ஃப்ரெண்டிகிட்ட ஃப்ரெண்டா நீயோ அன்னைக்கு பிடிச்ச சனி. என்னடா அவனை பார்த்துட்டு இருக்க, முடிச்சுட்றான் அவனை. ஆமாண்ணே, இவனை போட்டு தள்ளுறது விட்டு சும்மா. இவனை இங்கே வச்சு போட்டால் செட் ஆகாது. இன்னொரு ஆடு வருது, இந்த ஆடு அந்த ஆடு 2 பேரும் சேர்த்து முடிச்சு விட்டுலாம். முத்து முத்து ஆடு வந்துருச்சு. என்னடா இங்க கத்திட்டு இருக்க? உள்ள வாடா. என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட? பாசக்கார பையனா இருக்கும்ல. அவனை விட்டுரு. அவனை விடணும்னா அவனை கொடுத்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு போ. விடலன்னு வச்சுக்கோங்க, வேலை மாதிரி நடக்கும். மரியாதை கொடுத்து பேசு, இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இங்க என்ன படம் காட்டுறியா? இவ்வளோ நேரம் எனக்கு சினிமா காட்டிருக்கீங்கல்ல, இப்போ என் ஃப்ரெண்டும் உங்களை காட்டுவான்டா, தெரியுமா? ஏய்
ஆ அப்பா ஐயோ ஆ அப்பா ஐயோ ஆ ஆ. அஜய் அஜய் போதை பொருளை வித்து கேவலமான தொழில் பண்ணி சம்பாதிக்கிற நீ எல்லாரும் சொந்த காலில் இனிமேவாச்சும் உழைச்சு நில்லுங்கடா. இந்த மாதிரி அஜய் அங்கெல்லாம் உன்னை தேடின எங்கேயும் காணோம். ஏய் அவரை அடிச்சே கொன்ட்டியாடா? ஆ வா ஆ ஆ காலை ஒன்றும் இல்லைடா. ஐயோ என்ன பாய் முடிச்சாச்சா? போட்டாச்சு. நாளைக்கு காலைல 6 மணிக்கு வந்து பணத்தை அள்ளிட்டு போ. இந்த பொறும்பு கிட்ட 10 லட்ச ரூபா நான் வாங்கினேன். அதை நான் உனக்கு தரேன். நீ போய் உங்க அப்பா காப்பாத்து. பட் தேங்க்ஸ் மச்சான். தம்பி நீங்கள் அஜய் தானே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஏதோ ஒரு ஃபேஸ் மட்டும் மிஸ் ஆகுது. அவன் அதுக்கே அடிக்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். ஓ இப்போ ஏதாச்சும் பழக்கம் இருக்கா அந்த மாதிரி? இந்த சம்பவத்தோடு அது முடிஞ்சு போச்சு. இப்போலாம் நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கோம். எல்லாம் ஒரு குரூப்பாக கம்பெனி ஆரம்பித்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்க, எல்லாம் தெரியுதா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்ட்டு சினிமாவுக்கு போகலான்ட்டு. நானும் வாங்க. பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வாங்க.